அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பேசலான்னு பார்த்தீங்கன்னாங்க, விமர்சனம்லாம் இல்ல. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒன்றும் இல்ல. இப்போ சென்னை மாநகராட்சியில மட்டும் ஒரு 383 அம்மா உணவகங்கள் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ நாள் சாப்பிட்டவங்களோட கடந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 67,000 பேர் சம்திங் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த ஆட்சியிலயும் அது ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இதில வந்து நஷ்டமும் நெறைய ஏற்படுது அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அத வந்து புதுப்பிச்சு, இன்னும் மக்களுக்கு நெறைய இதனால பயனடையணும். ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் வந்து ஒரு ரூ. 10 ரூ. 15 இருந்தா போய் வயிறார சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சியில முன்னெடுத்து இத வந்து கொண்டு வந்தாங்க. இதால இப்ப வந்து நல்ல சாப்பாடும் நெறைய வெரைட்டீஸ்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதனால மக்கள் வந்து இன்னும் விரும்பி அம்மா உணவகத்த வந்து தேடி போய் சாப்பிடுறதால இதுக்கு அரசுக்கு ஒரு நல்ல வருவாயும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 86,00,000 வருவாய் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல, இப்போ ரூ. 1,35,00,000 வரைக்கும் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வருவாய் கிடைக்குது, கிடைக்கல அது செகண்டு. ஆனா ஒரு நல்ல விஷயம். மக்களுக்கான அத்தியாவசிய தேவை விஷயம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. அவங்களால ஒரு வயிறார சாப்பிட முடியும்னா, அம்மா உணவகத்துக்கு போனா இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்த வந்து இந்த அரசு உருவாக்கியிருக்கு. வரவேற்கணும். அதே சமயம் இதற்கெல்லாம் உண்மையா பெருமை சேர்க்கணும்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில தான் இத கொண்டு வந்தாங்க. இதோடைய முழு பலனும், முழு ஒரு நல்ல எண்ணம் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும். மக்களோட ஒரு ஆதரவெல்லாம் அவங்களுக்கு தான் அதிகமா போய் சேரும். ஏன்னா, இந்த நல்ல விஷயத்த கொண்டு வந்தது அவங்க தான். அதே சமயம் அவங்க கொண்டு வந்த இந்த ஸ்கீம இந்த கவர்மெண்ட் வந்து அத அப்படியே கொண்டு போறாங்க. அத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்றாங்கல்ல, அத நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள மக்களாகிய நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயம் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா, ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.